மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையிலே பல்வேறு அரிய திட்டங்களை தந்து கொண்டு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் KN நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு கல்வி அமைச்சர் அருமை சகோதரர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் அன்பழகன் அவர்களே, மற்றும் முதலமைச்சர் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, அண்மையில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் உள்ளிட்ட அனைவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், நேரத்தினுடைய அருமை கருதி உங்கள் அனைவர்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அத்தோடு இங்கே சமுதாயத்தினுடைய புரவலர்கள், சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பல்வேறு நிலைகளிலே உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் பல நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாட்டில் நாங்களும் பங்கேற்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அந்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலானா PA ஹாஜா மொயினுதீன் ஹஸ்ரத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நீதி அரசர் ஓய்வு பெற்ற GM அக்பர் அலி சாஹிப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து முன்மாதிரி முகல்லா ஜமாத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய முன்னுதாரணமான ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அதே போன்று 50 வருடங்களாக முஸ்லீம் லீக்கிலே பணியாற்றி கண்ணியத்துக்குரிய காயிதே இல்லத்தை விருதை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தியாக செம்மல்கள், அதே மாதிரி பல்வேறு துறைகளிலே பணியாற்றி வரக்கூடிய ஆளுமை மிகுந்த மார்க்க அறிஞர்கள், இப்படி பல்வேறு நிகழ்வுகளிலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் முஸ்லீம் லீக்கினுடைய 52 மாவட்டங்களிலும் கடந்த 2 மாதங்களாக கடுமையான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு இங்கே இன்றைய புதன்கிழமையாக இருந்தாலும் திரண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று சிறப்பாக இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம், சலாம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவர்களாக தீர்மானங்கள் தொடர்கிறது. தொடர்ச்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில துணைத் தலைவரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான நவாஸ் கனி MP அவர்கள் தீர்மானங்களை தொடர்வார்கள். இந்திய இஸ்லாமியுடைய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைக்கக்கூடிய மஹல்லா ஜமாத் மாநில ஒருங்கிணைப்பு மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர், சமுதாயத்தினுடைய தலைவர் முனிருல் தகைசால் தமிழர் பேராசிரியர் அவர்களே, நம்முடைய மாநாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் முதல் குரலாக ஒலிப்பது திராவிட இனத்தின் குரல் என்பதை வரலாற்று தொடர்ச்சியாக நிரூபிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய அரணாக நம்மளை அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் நல்லாட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள், நிறைவுரை ஆற்ற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாமா KN நேரு அவர்களும், வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும், பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அண்ணன் அவர்களும், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சாக்கோட்டை அன்பு உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், இங்கே தாய் சபையுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற
அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பு மருளும் உண்டாக வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். பள்ளிவாசல்கள் கபர்ஸ்தான்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தான்கள், தர்காக்கள், மதரசாக்கள், ஆசூர்கானா என்ற வழிப்போர் தங்குமிடங்கள், அனாதை இல்லங்கள் என்பவை வக்பை யூசர் என்ற பயன்பாட்டில் உள்ள வக்புகளாக காலம் காலமாக உள்ளன. ஏராளமான பள்ளிவாசல் கபர்ஸ்தான்களுக்கு பட்டா இல்லை. எனவே காலம் காலமாக நாங்கள் பயன்பாட்டில் பயன்படுத்தியுள்ள வக்பு சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இப்போது இதற்கிடையே ஒருங்கிணைந்த வக்பு வேளாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் என்ற பெயரிலே உமீத் என்ற பெயரிலே வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்து வக்பு சொத்துக்களை உமீது வலைதளத்திலே பதிவு செய்ய டிசம்பர் 6 வரை கால அவகாசம் கொடுத்து அந்த அவகாசத்திலே பெரும்பான்மையான சொத்துக்களை பதிவு செய்ய முடியாததால் சென்னை வக்பு தீர்ப்பாயத்திலே தமிழ்நாடு வக்பு வாரியம் வழக்கு தொடர்ந்து ஜூன் 30 வரை கால அவகாசம் பெறப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் பதிவு செய்வதற்கு பட்டா இல்லாத பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தான்கள், தர்காக்கள், ஆசூர்கானா, மதரசா, அனாதை இல்லங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கி வக்பு சொத்துக்களை காப்பாற்றி தர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம்: தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் உள்ள வக்பு நிறுவனங்களுக்கு ப்ரொஃபார்மா ரிப்போர்ட் என்ற மூல அறிக்கை, உரிமை ஆவணம் என்ற டைட்டில் டீட், தூய இனாம் பதிவேடு என்ற இனாம் ஃபேர் ரெக்கார்ட் இவைகளை ஆதாரமாக கொண்டு வக்பு சொத்துக்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு வக்பு சொத்துக்களை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு மாவட்டந்தோறும் தனி அதிகாரிகளை நியமித்து இப்பணியை முடுக்கிவிட வேண்டியது அவசியமாக உள்ளதை மாநாடு சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் வக்பு தொடர்பான தாவாக்கள் அனைத்தும் சென்னை தீர்ப்பாயத்தில் மட்டுமே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனால் வழக்குகள் அதிகரித்து வருவதோடு வழக்குகள் முடியக்கூடிய காலமும் தாமதமாகின்றது, அதிகமாகின்றது. எனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய மதுரையிலே வக்பு தீர்ப்பாயத்தை மிக விரைவாகவும், அதோடு கோவையிலும் மற்றொரு வக்பு தீர்ப்பாயம் அமைக்க இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு பள்ளிவாசல்களை, வக்புகளை இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறீர்கள். 1995 வக்பு சட்டத்தின்படி வக்புகளை எல்லாம் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். கட்டாயமாக பதிவு செய்வதன் மூலமாகத்தான் சொத்துக்களை பாதுகாக்க முடியும். பதிவு செய்த வக்புகளிலே தான் சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் வருகின்ற போது அதற்கு வக்பு வாரியத்திலிருந்து சட்ட உதவிகள் அளிக்க முடியும். வக்பு வாரியத்தில் பதிவு செய்த பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்குத்தான் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. வக்பு வாரியத்தில் பதிவு செய்த வக்புகளுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பெருமராமத்துக்கான மானியம் கிடைக்கின்றது. வக்புகளை பதிவு செய்வதால் நாம் 7% சகாயத் தொகையை கட்ட வேண்டும். வக்பு வாரியத்துடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே நாம் செல்ல வேண்டியிருக்கும். நிர்வாகத்தில் வக்பு வாரியம் தலையிடும் என்று பலரும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றனர். ஆனால் உள்ளபடியே பதிவு செய்வதால் தான் பாதுகாப்பு. வருமானம் உள்ள வக்புகள் தான் சகாயத் தொகையை கட்ட வேண்டும். வருமானம் இல்லாதவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய மானியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ஆண்டுக்கு 15 கோடி 25 கோடி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பெரும் மராமத்திற்காக மானியமாக வழங்குகின்றது. இந்த மானியத்தை பெறுவதற்கு, அதாவது எப்படி என்று சொன்னால், கடந்த 2011 ஆட்சி காலத்திலிருந்து திமுக ஆட்சி வருவதற்கு வரைக்கும் 2021 வரைக்கும் 10 ஆண்டுகளிலே
பெருமராமத்திற்காக கொடுத்த தொகை தமிழக அரசு சார்பிலே 10,40,00,000 10 ஆண்டுகளிலே. கடந்த 5 ஆண்டுகளிலே பெருமராமத்திற்காக வக்ஃபு வாரியத்தின் மூலமாக தமிழக அரசு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தர்காக்களை புனரமைப்பதற்கு 48 கோடி ரூபாய் பெருமராமத்திற்கான நிதியுதவி மானியமாக வழங்கியிருக்கின்றது. வரக்கூடிய காலங்களிலே இந்த கோரிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற போது இன்னும் நாம் அதிகமாக நம்முடைய முதலமைச்சரிடத்தில் கேட்டு அந்த மானிய நிதிகளை எல்லாம் கொடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதுதான் பாதுகாப்பு. உமீது வலைதளத்தில் இதுவரைக்கும் பதிவேற்றம் செய்யாதவர்கள் எல்லாம் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் இங்கே நம்முடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர் அவர்கள் கேட்க இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதையெல்லாம் நம்முடைய முதல்வர்கள் பரிசீலிப்பார்கள். வரக்கூடிய இது தேர்தல் காலம். தேர்தலிலே நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இங்கே என்டிஏ சர்க்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த அம்மையார் இறந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி யாருடைய ஆட்சியாக நடைபெற்றது என்று தெரியும். அதிமுக ஆட்சியவே நேரடியாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஆட்சி செய்தவர்கள் இப்போது என்டிஏ ஆட்சி என்று சொல்கின்றார்கள். என்டிஏ ஆட்சி வந்தால் தமிழகத்தினுடைய சிறுபான்மையுடைய நிலை என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வஞ்சிக்கப்படுகின்ற போது நமக்கு பாதுகாப்பு அரணாக ஆட்சியில் இருக்கின்ற போதும் இல்லாத நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய திமுகவுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாதுகாப்பாளராக எப்படியும் பாஜக கூட்டணி வைக்கின்ற கட்சிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தெரிந்த புதிதாக பாரதியாவோடும் கூட்டணி இல்லை, திமுகவோடும் இல்லை என்று சொல்ல ஒரு கட்சி இங்கே தமிழகத்தில் தேர்தலை சந்தித்து சிறுபான்மையுடைய வாக்குகளை எப்படியாவது பிரித்து விடலாம் என்று திட்டமிட்டால் அதற்கு இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிய மாட்டார்கள், சூழ்ச்சிக்கு துணை போக மாட்டார்கள். நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணிக்கு, நம்முடைய முதல்வர் தலைமையான கூட்டணிக்கு நாம் வலு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர் அவர்கள் பேராசிரியர் அவர்களை தகைசால் தமிழராக உயர்த்தி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் போற்றக்கூடிய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெற்று தருவார்கள். அதை அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவர்களாக அடுத்ததாக மாநில முதன்மை துணைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தீர்மானங்களை வாசிப்பார்கள். நிறைவாக இந்த மாநில மாநாட்டினுடைய தீர்மானங்களை நிறைவு செய்து நான் விடைபெறவிருக்கிறேன். மத வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் அனுமதிக்கான தடங்கல்களை நீக்க வேண்டுதல். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் உருவாக்கும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் கட்டமைப்புகளை கட்ட அனுமதி கிடைப்பது சாத்தியமற்றதாக உள்ளது. இவற்றை புதுப்பிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் வரைபட ஒப்புதல் பெறுவது கால தாமதமாகிக் கொண்டே செல்வதால் அப்பணிகள் தடைபெற்று நிற்கின்றன. இது பற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின் பொது சட்டம் ஒழுங்கு துறையின் அரசு செயலாளர் 7/3/2024 அன்று அனுப்பிய எண் 4398 சுற்றறிக்கையும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இதனிடையே கடந்த 8/1/2026 அன்று ஜிஓ நம்பர் 4 அரசாணை பிறப்பிக்கப்பட்டு மதச்சார்பான கட்டடங்களுக்கு திட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் அனுமதி வேண்டி விண்ணப்பித்திருக்கும் மதச்சார்பான கட்டடங்களுக்கும் இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளதற்கு இம்மாநாட்டில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
இந்த உத்தரவு எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வகையிலும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் மதரசா புதிதாக கட்டுதல் புதுப்பித்தல் பணிகளுக்கு உடனடி அனுமதி கிடைத்து பணி தொடங்க ஆவண செய்யவும் தமிழ்நாடு அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. கும்பகோணம் மகாமகம் சிறப்பாக நடைபெற பக்தர்களின் வசதிக்கான பணிகளை முன்னதாகவே நிறைவேற்ற வேண்டுதல். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாகவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்து சமய மக்களின் புனித விழாவாகவும் கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமகம் வருகிற 2028 நடைபெற உள்ளது. இந்து சமய பெருமக்கள் மகாமக குளத்தில் நீராடி தங்கள் மத நம்பிக்கையை நிறைவேற்றுவதை புனிதமாக கருதுவதால் பல லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் வருகை தர உள்ளனர். இந்த நிகழ்வுக்கு வருகை தரும் சகோதர சமுதாயத்து பெருமக்களுக்கு எல்லா வகைகளிலும் துணை நிற்க இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அன்போடு காத்திருக்கிறது. மேலும் அவர்களின் அடிப்படை வசதிகளுக்காக கும்பகோணம் மாநகராட்சி பகுதிகளில் செய்ய வேண்டிய பணிகளை முன்கூட்டியே விரைந்து நிறைவேற்றிட இப்போதே திட்டமிட்டு ஆவண செய்யுமாறு தமிழ்நாடு அரசை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நிறைவாகவும் இறுதியாகவும் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளுக்கு விடுதலை வேண்டல். தமிழ்நாட்டில் உள்ள சிறைவாசிகள் முன் விடுதலைக்கு தமிழ்நாடு அரசின் அரசாணை எண் 1762 தேதி 20/4/1987 படி தகுதி பெற்றும் விடுதலை மறுக்கப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம் சிறைவாசிகள் சிறையில் இருந்து வந்தனர். பெரும் முயற்சிகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் கருணை பார்வையால் பலரும் விடுவிக்கப்பட்டு 15 பேருக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக பரோல் விடுவிப்பும் வழங்கப்பட்டு வந்தது. அந்த பரோல் விடுவிப்பு காலம் இப்போது நீட்டிக்கப்படாமல் கடந்த 2 ஆண்டுகளில் அவர்களின் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினருடன் சகஜ வாழ்க்கை வாழ்ந்து சட்டத்தை முழுமையாக மதித்து நேரிய வாழ்வை கடைபிடித்து வந்த நிலையில் பிணை நீடிப்பு கிடைக்கப்பெறாமல் கடந்த 17/11/2025 அன்று அவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கே செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. சென்ற 6/11/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் சிறைச்சாலைகளில் இருக்க வேண்டிய காலக்கெடு ஏற்கனவே முடிவடைந்துவிட்ட நிலையில் சிறைவாசிகளை முன்விடுதலை செய்வதற்கும் அல்லது பிணையில் விடுவிப்பதற்கும் விதி எண் 40 படி மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதை அரசாங்கம் பரிசீலனை செய்து சிறைவாசிகளை விடுவிக்கலாம் என்று மிக தெளிவாக அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தண்டனை காலத்திற்கும் மேலாக மிக நீண்ட காலம் அவர்கள் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு 22 முஸ்லிம் சிறைவாசிகளுக்கும் கருணை காட்டி அவர்களை விடுதலை செய்ய வேண்டுவதோடு இந்த விடுதலை உத்தரவு தாமதமாகும் பட்சத்தில் அதுவரை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவர்களுக்கு பரோல் விடுப்பு வழங்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த மாநில மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள், சலாம். சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய கும்பகோணத்திலே இந்த மாநாடு நடைபெறுவதால் ஒரு தீர்மானம், கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டுதல். சுமார் 30 லட்சம் மக்கள் தொகையும் 8 சட்டப்பேரவை தொகுதிகளையும் கொண்ட பெரிய மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து புதிய மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாகும். சோழர்களின் தலைநகரமாகவும் திருக்கோயில்களின் நகரமாகவும் புகழப்படும் கும்பகோணம் இந்த புதிய மாவட்டத்திற்கு தலைமையிடமாக அமைய வேண்டும் என்பது மக்களின் மிக பெரும் எதிர்பார்ப்பு. எனவே நிர்வாக வசதிக்காகவும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டும் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக ஆசியுரை திருநபி குலவழி தோன்றல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய உயர்நிலை அரசியல் ஆலோசனை குழு தலைவர், கேரளத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பெருந்தலைவர் சையது சாதிக் அலி சிகாப் தங்கள் அவர்கள் ஆசியுரை வழங்குவார்கள்.
അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീതമായ നമസ്കാരം. തമിഴ്നാടിൻ്റെ സമാധാനനായ മുഖ്യമന്ത്രിയും ഇന്ത്യയിലെ മതേതരത്വത്തിൻ്റെ ശക്തനായ നേതാവുമായ ആദരണീയരായ MK സ്റ്റാലിൻ അവർകളെ, മുസ്ലിം ലീഗ് ദേശീയ അധ്യക്ഷൻ നമുക്കേവർക്കും പ്രിയങ്കരനായ ഖാദർ മൊയ്തീൻ സാഹിബ് അവർ, വേദിയിലെ മറ്റ് പ്രമുഖ വ്യക്തിത്വങ്ങളെ, തമിഴ്നാട് സംസ്ഥാന മുസ്ലിം ലീഗ് കമ്മിറ്റി ഇവിടെ കുംഭകോണത്ത് സംഘടിപ്പിച്ചിട്ടുള്ള ഈ മഹാസമ്മേളനത്തിൽ പ്രതിനിധിയായി പങ്കെടുക്കുവാനും ബഹുമാന്യ വ്യക്തിത്വങ്ങൾ സന്നിഹിതരായിട്ടുള്ള ഈ വേദിയിൽ കടന്നു വരുവാനും സാധിച്ചതിൽ ഏറെ സന്തോഷവും ചാരിതാർത്ഥ്യവും ഉണ്ട്. നമ്മളെല്ലാവരും ബഹുമാനപ്പെട്ട മുഖ്യമന്ത്രിയുടെ വാക്കുകൾ കേൾക്കുന്നതിന് വേണ്ടി കാത്തിരിക്കുകയാണ്. ഞാൻ സമയം കവർന്നെടുക്കുന്നില്ല. ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗും ദ്രാവിഡ മുന്നേറ്റ കഴകവും പതിറ്റാണ്ടുകളായിട്ടുള്ള ബന്ധമാണ് എന്ന് നമുക്കറിയാം. ഇന്നോ ഇന്നലെയോ തുടങ്ങിയിട്ടതല്ല. അരിഞ്ചർ അണ്ണാദുരി അവറുകളുടെയും കലൈഞ്ചറുടെയും കാലഘട്ടം തൊട്ട് ഇപ്പോൾ ആദരണീയനായ ദളപതി MK സ്റ്റാലിൻ്റെ നേതൃത്വത്തിലൂടെ ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗും ദ്രാവിഡ മുന്നേറ്റ കഴകവും തമ്മിലുള്ള ബന്ധം സുദൃഢമായി തുടരുകയാണ്. നമ്മുടെ ദേശീയ പ്രസിഡന്റ് മഹാനായ ഖാദർ മൊയ്തീൻ സാഹിബ്, അദ്ദേഹവും DMK നേതാക്കളും തമ്മിലുള്ള സ്നേഹബന്ധം അത് തമിഴ്നാടിൻ്റെ കേവലം ഒരു രാഷ്ട്രീയ ബന്ധം മാത്രമല്ല, അത് തമിഴ്നാടിൻ്റെ മതേതരത്വത്തിൻ്റെയും ജനാധിപത്യത്തിൻ്റെയും ഭരണഘടനാ സംരക്ഷണത്തിൻ്റെയും മാർഗത്തിൽ ഉള്ളൊരു വലിയ ശക്തിയായിട്ടാണ് നമുക്കതിനെ ചൂണ്ടിക്കാണിക്കുവാൻ കഴിയുക. ഇന്ന് രാജ്യം നേരിടുന്ന കടുത്ത വെല്ലുവിളി എന്നുള്ളത് അകൽച്ചയുടെ രാഷ്ട്രീയമാണല്ലോ. ജാതിയുടെ മതത്തിൻ്റെ ഒക്കെ പേരിൽ, ഭക്ഷണ രീതിയുടെ പേരിൽ, വസ്ത്രധാരണത്തിൻ്റെ പേരിൽ എല്ലാം ഭിന്നിപ്പും അകൽച്ചയും ഉണ്ടാക്കാൻ ശ്രമിക്കുന്ന ഒരു രാഷ്ട്രീയമാണ് ദേശീയ തലത്തിൽ നടപ്പാക്കുവാൻ ഫാസിസ്റ്റുകൾ ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതിനെ തെന്നിന്ത്യയിൽ ശക്തമായി എതിർക്കുവാൻ നമുക്ക് കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. തെന്നിന്ത്യയുടെ ജനാധിപത്യത്തിന് വേണ്ടിയുള്ള വലിയ മുന്നേറ്റത്തിന് മുന്നിൽ നിന്ന് പ്രവർത്തിക്കുന്നു എന്നുള്ളതാണ് സമാദരണീയനായ MK സ്റ്റാലിൻ അവറുകളോടുള്ള നമ്മുടെ ഏറ്റവും വലിയ സ്നേഹവും കടപ്പാടും. കേരളവും തമിഴ്നാടും ശക്തമായിട്ട് തന്നെ ഫാസിസത്തെ പ്രതിരോധിച്ചിട്ടുണ്ട്. ഇനി വരാനിരിക്കുന്ന തെരഞ്ഞെടുപ്പുകളിലും നമുക്കത് രേഖപ്പെടുത്തേണ്ടതുണ്ട്. നമുക്ക് അതിൽ ശക്തിയായി ഉറച്ച് നിൽക്കേണ്ടതുണ്ട്. അതിന് തമിഴ്നാടിനെ ശക്തിപ്പെടുത്താൻ, തമിഴ് ജനതയെ ശക്തിപ്പെടുത്തുക എന്നുള്ള ലക്ഷ്യത്തോടെയാണ് ഈ കുംഭകോണത്ത് ഈ വലിയ സമ്മേളനത്തെ ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗ് ഇവിടെ സംഘടിപ്പിച്ചിട്ടുള്ളത്. മതേതരത്വം സംരക്ഷിക്കുന്നവരോടൊപ്പം നിലനിൽക്കുക എന്നുള്ളതാണ് മുസ്ലിം ലീഗിൻ്റെ കടമ. ഇത് മഹാനായ ഖായിദ് മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബ്, അദ്ദേഹമാണ് നമുക്ക് ഈ പാത കാണിച്ചു തന്നത്. ഇവിടുത്തെ മുസ്ലിം ന്യൂനപക്ഷങ്ങൾക്ക് രാഷ്ട്രീയമായി സംഘടിക്കണം എന്ന് നമ്മളോട് ആവശ്യപ്പെട്ടു ഖായിദ് മില്ലത്തിൻ്റെ ആവശ്യം തമിഴ്നാട്ടിലെയും കേരളത്തിലെയും സമൂഹം ഏറ്റെടുക്കുകയും മുസ്ലിം ലീഗിൻ്റെ രാഷ്ട്രീയ പാതയിൽ അവർ ഉറച്ചു നിൽക്കുകയും ചെയ്തു. മഹാനായ ഖായിദ് മില്ലത്തിന് പാർലമെൻറ്റിലേക്ക് കടന്നു വരാനും പാർലമെൻറ്റിൽ ഇന്ത്യൻ ന്യൂനപക്ഷത്തിൻ്റെ ശക്തമായ ശബ്ദമായി ആഞ്ഞടിക്കുന്നതിനും കേരളത്തിലെ ജനത മഹാനായ ബാഫക്കി തങ്ങളുടെയൊക്കെ കാലഘട്ടത്തിൽ നടത്തിയ ആ വലിയ പിന്തുണയും പിൻബലവും അത് ഖാദർ മൊയ്തീൻ സാഹിബിലൂടെയും നമുക്ക് തുടരുവാൻ സാധിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ കൂടുതലായിട്ട് ദീർഘിപ്പിക്കുന്നില്ല. ഇവിടെ ഈ മഹത്തായ സമ്മേളനം നമുക്ക് വലിയ ആർജവം പകരുന്നു.
നമുക്ക് വലിയ ആവേശം പകരുന്നു. വരാനിരിക്കുന്ന ഇന്ത്യയിലേക്ക് ദളിത് ന്യൂനപക്ഷ സമൂഹങ്ങളുടെ മുന്നേറ്റം, ദ്രാവിഡ മുന്നേറ്റ കഴകത്തിൻ്റെ സമാദരണീയനായ നേതാവ് ശ്രീ MK സ്റ്റാലിനിലൂടെ ഉറച്ച ശബ്ദത്തിൽ നമുക്ക് രാജ്യത്തിന് മുമ്പിൽ അലയടിപ്പിക്കുവാൻ സാധിക്കണം എന്ന് മാത്രം ഇവിടെ നിങ്ങളോട് അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കുന്നു. നന്ദി. ജയ് ഹിന്ദ്. தங்கள் அவர்களுக்கு இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக தலைமையுரையாற்றுவதற்காக சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், தகைசால் தமிழர், பேராசிரியர், நல்லிணக்க நாயகர் முனிர் மில்லத் அவர்கள் தலைமையுரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் தமிழகத்திலே உள்ள 8000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களை மையமாக கொண்டு இயங்குகிற மஹல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிற்கு வருகை புரிந்து மாநாட்டுக்கு பெருமை சேர்ப்பது என்பதல்ல, தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்து அமர்ந்திருக்கிற திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர், தங்க தமிழகத்தில் பொங்கு புகழ் பெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அவர்களோடு இங்கே சிறப்பாக வருகை தந்து எங்களுக்கு பெருமையை தேடி கொடுத்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக உள்ள பெரியவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே, எங்களது ஊர் அமைச்சர் என்றும் அமைச்சர் ஐயா நேரு ஐயா அவர்களே, அருமை அன்பில் குடும்பத்தினுடைய அன்பு தம்பி மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களே, உயர்கல்வி அமைச்சர் பெருமகனான் கோவி செல்வன் அவர்களே, செழியன் அவர்களே, அவர்களோடு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளாக உள்ள பெரியோர்களே, இங்கே எனக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து இந்த மாநாட்டுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பெரியவர்களுக்கும், அருமை சகோதரர் சாக்கோட்டை அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டவனாக இருக்கிறோம். இந்த மாநாட்டிலே தமிழகத்திலே உள்ள மஸ்ஜிதை மையமாக கொண்ட, பள்ளிவாசலை மையமாக கொண்ட, மஹல்லா ஜமாத்து
8000க்கு மேற்பட்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. இந்த மஹல்லா ஜமாத்துக்களிலே முன்மாதிரியான மஹல்லா ஜமாத்துக்களை எல்லாம் இந்த மாநாட்டிலே தேர்ந்தெடுத்து 40 முன்மாதிரி மஹல்லா ஜமாத்துக்களுக்கு இந்த மேடையில் பாராட்டக்கூடிய வகையில் முன்மாதிரி மகளாக அவர்கள் திறந்ததை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தியதை இந்த வந்து கூடியிருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீர்கள். அதோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் நீண்ட காலமாக மிகச்சிறந்த பணியை, தியாகத்தை உடம்பாலும் பொருளாலும் வாழ்க்கையாலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய 40க்கு மேற்பட்ட முஸ்லீம் லீகு ஊழியர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு காயிதே மில்லத் ஊழியர் திலகங்கள் என்ற பட்டங்களை வழங்கி சிறப்பித்த காட்சியையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலே உள்ள 7 மிக உயர்ந்த மார்க்க மேதைகளாக உள்ளக்கூடிய பெயர்களில் நாம் எல்லாம் விருதுகள் உருவாக்கி அந்த விருதுகளுக்கு உரியவர்கள் தமிழகத்திலும் தமிழகத்தை அடுத்திருக்கக்கூடிய இலங்கையிலும். அப்படி அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எப்படி அந்த 7 சமுதாய பெரியவர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆற்றிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவூட்டக்கூடிய வகையில் இதே மேடையிலே அந்த 7 முக்கியமான அறிஞர் பெருமக்களுக்கு, குறிப்பாக சொன்னால் தமிழையும் அரபியையும் ஒப்பிட்டு தமிழுக்கும் அரபிக்கும் உள்ள தொடர்புகளை நினைவுபடுத்தி தமிழ்நாட்டு பண்பாட்டையும் அரபு நாட்டு பண்பாட்டையும் அதன் மூலமாக இஸ்லாமிய பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் எப்படியெல்லாம் இணைத்து கொண்டு தமிழகத்திலே வாழ்ந்து இருக்கிறார்கள், இப்படியும் வாழ்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட 7 முக்கியமான அறிஞர் பெருமக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நாங்கள் விருதுகள் வழங்கி பாராட்டியிருக்கிறோம். அவர்களுக்கு நிறைய பொற்கொழி கொடுத்து பாராட்ட வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் தமிழக அரசு தொடர்ந்து பல அருமையான திட்டங்களை தீட்டி தமிழகத்திலே உள்ள அறிஞர் பெருமக்களெல்லாம் பாராட்டி வாழ்த்தக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு பண்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையை நாங்களும் பின்பற்றி தமிழகத்திலே உள்ள முஸ்லீம் சமுதாயத்திலும் அந்த பண்பாடு பரப்பப்பட வேண்டும் என்ற உணர்வோடு அதனை இந்த மாநாட்டிலே நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டை எழுச்சி முறை மாநாடாக மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, ஒன்றுபடுத்தக்கூடிய எல்லோரையும் அரவணைத்து இந்த மாநாட்டை இங்கே நடத்துவதற்கு பெரும்பாடுபட்டு மிக அற்புதமாக செய்திருக்கிற தம்பி ஷாஜகான் அவர்களையும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய முஸ்லீம் லீகினுடைய முன்னணி தலைவர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் நான் பாராட்ட கடமைப்பட்டு நான் இருக்கிறேன். இந்த மாநாட்டில் தங்க தமிழகத்து பொங்கு புகழ் பெற்று வரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து இங்கே சிறப்பிப்பது, இடையிலே அவர்களை அழைக்கிற போது பல சிரமங்களை எல்லாம் சொல்லிக்கூட காட்டினார்கள். எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் இந்த சமுதாயம் திராவிட மாடல் ஆட்சிக்கு எப்படியெல்லாம் உறுதுணையாக வந்து கொண்டிருக்கிறது
என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டிய தான் இந்த மாநாட்டையே நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த மாநாட்டை கூட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று அவர்களை எப்பொழுதுமே வாழ்த்து பாடக்கூடியவன் தான் நான். வாழ்த்து பாடத்தான் எனக்கு தெரியும், வசை பாட தெரியாது. ஏன் வசை பாட தெரியாது என்று சொன்னால், இவருடைய தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்றாலும், அவர் வழியிலே வந்த தனையன் ஸ்டாலின் அவர்கள் என்றாலும், இப்பொழுது அந்த குடும்பத்தில் புதிய சூரியனாக வெளிவந்து கொண்டிருக்கிற உதயநிதி அருமை சகோதரர் என்றாலும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மிக ஆழமாக தெரிந்து புரிந்து அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக முன்னும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார். அடிக்கடி நாங்கள் சொல்வது உண்டு, இங்கே அற்புதமான 16 தீர்மானங்களை எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறீர்கள். இதில் சொல்லாத தீர்மானம் காயிதே மில்லத் அவர்களுக்கு 100 நூலகம் அவர் பிறந்த இடத்திலே நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் காயிதே மில்லத்தை பேரை சிறப்பாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காக 100 நூலகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீர்கள் என்றால், நாங்கள் கேட்காதையே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அது மாதிரி சென்னையிலே விமான நிலையத்துக்கு அருகிலே ஏறத்தாழ 60 கோடிக்கு மேல் செலவு செய்து புனித ஹஜ்ஜு பயணிகள் செல்லக்கூடிய ஹஜ் ஹவுஸை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். பல நேரங்களிலே உங்களிடத்தில் கேட்டது உண்டு, இது இயலுமா என்று நினைத்து கொண்டு தயங்கி தயங்கி கேட்டது உண்டு. முஸ்லிம் சமுதாயம் தயங்கி கேட்டாலும் சரி, அது மனசில் வைத்து கொண்டு வெளியே சொல்லாமல் கேட்டாலும் சரி, அத்தனையும் முஸ்லிம் சமுதாயம் கேட்பதையும் கேட்க நினைப்பதையும் இன்னும் ஒருபடி வேலை சொன்னால், கேட்ப நினைப்பதை விட கேட்பதற்கு கற்பனை செய்வதையும் நடைமுறைப்படுத்திக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தான் நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய பாரம்பரியமான வாழ்க்கை முறை. இந்த திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு காலம் நீடித்து தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் நமது நபிகள் நாயகம் அவர்களுடைய 38வது வாரிசாக வந்து இங்கே ஆசுரை வழங்கி அமர்ந்திருக்கிற சாதிகளி சியாப்தங்கள் பேசும்போது சொன்னார்கள் அல்லவா, ஸ்டாலினை போல ஒரு முதல்வர் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் அப்படித்தான் வேண்டும் என்று சொன்னார். வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிற நேரத்தில் பல பேர் வேடிக்கையாக கூட சொல்வார்கள், உங்களுக்கு மாதிரி ஒரு முதல்வர் எங்களுக்கு இன்னும் வாய்க்கவில்லையே என்று சொல்லுவதை நாங்கள் பேச்சிலே சொல்லுவதை காட்டியிருக்கிறோம். பிஜேபி ஆளக்கூடிய இடத்தில் கூட சொல்லுகிறார்கள், உங்கள் மாநிலத்தில் உள்ள ஸ்டாலின் மாதிரி ஒரு முதல்வர் எங்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் அடிக்கடி சிந்திக்கிறோம் என்று வெளி மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போது எங்கள் காது குளிர கேட்கக்கூடிய வாசகங்கள். அதனால்தான் இதை இதோ இவரை வைத்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. உள்ளத்தில் உள்ளதை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறோம். இதயத்தை திறந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவது, தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய உள் உணர்வு, அவர்கள் எண்ணுவது, அவர்கள் நினைப்பது, இன்னும் ஒருபடி சொன்னால்
அவர்கள் கற்பனை செய்வது இன்னும் ஒருபடி மேலே போனால் அவர்கள் காணக்கூடிய கனவுகள் என்றாலும் கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி சமுதாயத்துக்கு தேவை என்று உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே தான் நாங்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே வசைபாடி நாங்கள் பழகியது இல்லை, வாழ்த்து பாடியே பழகி வந்திருக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் சமுதாய பிரமுகர்கள் சமுதாயத்துக்காக வேண்டி நிறைய கொடுத்திருக்கிறார். ஒரு பள்ளிவாசல் ஜமாத்துல் உலமா தலைவர் ஆசியார் இங்கே வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு மதரசாவிலும் ஜமாத்துல் உலமாவுடைய பேரை, அவருடைய பெருமையை, அவர்களுக்கு உள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அற்புதமான சமுதாய பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார். இவர்களுடைய ஒத்துழைப்பு தான் சமுதாயத்திலே நிறைய காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நீங்கள் செல்லுகிற பாதை எங்களை பொறுத்தவரையில் எப்பொழுதும் வெல்லுகிற பாதை தான். நீங்கள் செல்லுகிற பாதை வெல்லுகிற பாதை என்று சொல்லுகிற பயணம்தான், பாதைதான் எங்களது பாதை. நீங்கள் செல்லுகிற பாதை வெல்லுகிற பாதை, நீங்கள் வெல்லுகிற பாதை தான் நாங்கள் வரலாற்றிலே சொல்லுகிற பாதை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு எல்லாமல்ல இறைவனுடைய பேரொருளை கொண்டு வருங்காலத்திலும் திராவிட மாடல் நல்லாட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் மீண்டும் அல்ல, தொடர்ந்து கியாமத்து வரை நீடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய எங்களுக்கு அந்த உணவு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் எத்தனை பேர் என்னென்ன செய்தாலும், என்னென்ன விகடங்கள் புரிந்தாலும், என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தாலும், என்னென்ன இடைஞ்சல்கள் செய்ய முனைந்தாலும் அத்தனையும் தவிடு பொடியாக்கிவிட்டு உங்களுடைய ஆட்சியுடைய மேன்மையை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 8000 மகல்லா ஜமாத்துக்களிலே ஒவ்வொரு ஜமாத்திலும் 11 இளைஞர்களை கொண்டு 1,00,000 இளைஞர்களுடைய பட்டாளத்தை நாங்கள் திரட்டப் போகிறோம். அந்த 1,00,000 பேரும் தமிழ்நாட்டில் உள்ள 8000க்கும் மேற்பட்ட மகல்லா ஜமாத்துக்களிலே நீங்கள் செய்த நல்ல காரியங்களை மக்களுக்கு சொல்வதோடு சமுதாய மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் வீடு வீடாக சென்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் விரைவில் இந்த ரமலான் மாதத்தில் 1,00,000 மேற்பட்ட வாலிபர்களை, இளைஞர்களை, சமுதாய சேவகர்களை, சமுதாய பாதுகாவலர்களை நாங்கள் வெளிப்படுத்தி அது காலத்திற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு பேர் துணையாக இருக்க போகிறார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்து கொண்டு இந்த அற்புதமான ஆட்சியை தொடர்ந்து நீடித்து நிலைக்க வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதோடு இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கு எல்லா வகையிலும் முஸ்லீம் லீக் மட்டுமல்ல, நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் மட்டுமல்ல, மகல்லா ஜமாத்துக்களில் உள்ள அனைத்து நிர்வாக பெருமக்களும், உலமா பெருமக்களும், சமுதாய மேன்மக்களும், சமுதாய புரவலர்களும் உங்கள் நல்லாட்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் துணையாக அல்ல, உங்களுக்கு இந்த நல்லாட்சி நீடிக்க நிலைத்திருக்க எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு அல்ல, எத்தனை தியாகங்களை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நீங்கள் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து வெல்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே திராவிட ஆட்சி இந்தியா அரசியலிலே எப்பொழுதும் போல் கலைஞர் அவர்கள் சொன்னது போல், அவர்கள் எல்லா காலத்தையும் சொல்வது போல நாம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்போம்.
அப்படி வழிகாட்டக்கூடிய நல்லாட்சியை இந்தியா முழுவதுக்கும் செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய திராவிடர் மன்ற ஆட்சிக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய தியாகங்களையும் செய்து அதற்காக எல்லா விதமான பாடுகளையும் படுவோம் என்பதை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை என கொடுத்த சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மிக அன்போடு எல்லாம் என்னிடத்தில் வேண்டி எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து எல்லாம் வல்ல இறைவனே இந்த நல்லாட்சி தொடர நாம் இந்த இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம், இதனை சொல்லுவோம், வெல்லுவோம், வருங்கால வாழ்க்கை புதிய சரித்திரத்தை படைப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம். சொல்லிட்டேன். ஓகே, இந்த புக்கு சமுதாயத்தினுடைய உணர்வுகளை இதயபூர்வமாக இந்த மேடையிலே பதிவு செய்த சமுதாய தலைவருக்கு நன்றி தெரிவித்தவனாக நிறைவு பெறுரை மாண்புமிகு முதலமைச்சர் ஆற்றுவதற்கு முன்பதாக மஹல்லா ஜமாத் கட்டமைப்பை உயிரோட்டமுள்ளதாக இயக்கிட சில ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் என்ற நூலை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் சையது நிஜாமி ஷா நூரி பாக்கியவி சிஸ்தி காதிரி அவர்கள் எழுதியதை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட சிங்கப்பூர் ராயல் கிங்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் கூத்தாநல்லூர் சிராஜுதீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த மாநாட்டிற்கு வருகை தந்தமைக்காக சமுதாயத்தின் சார்பாகவும் மஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு அளித்த புதிய ஹஜ் இல்லம், திருநெல்வேலியிலே அமைக்கப்பட இருக்கக்கூடிய காயிதே மில்லத் நூலகத்தை முன்மாதிரியாக கொண்ட அமைப்பினை சமுதாய புரவலர்கள் நோபல் மரைன் சாகுல் ஹமீத் அவர்கள், பிலாக் துலீப் எஹயானன் அவர்கள், டத்தோ வீரா சாகுல் ஹமீத் அவர்கள், பிஎஸ்ஏ அகமது புகாதி அவர்கள், கூத்தாநல்லூர் சிராஜன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் தலைவர் பேராசிரியர் முன்னிலையில் வழங்குவார்கள். தங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, திராவிட மாடல் நல்லாட்சி நாயகரே, 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நீங்கள் தங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற போது நீங்கள் சொல்லிய அந்த ஒற்றை வார்த்தை ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கியது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று கூறி நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தியதை கண்ட நாங்கள் மெய் சிலிர்த்து நின்றோம். அன்று தலை நிமிர்ந்தது நீங்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் தான். அந்த வரலாற்றை மீண்டும் படைத்திட இந்த திராவிட மாடல் நல்லாட்சி 2.0 மீண்டும் அமைந்திட ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்கள் பின்னே அணி திரளும் என்பதை பறைசாற்றுவதற்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் இங்கே வருகிறது. வாருங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களே, நிறைவு பெறுரையை தருக என்று மாநாட்டு வரவேற்பு குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.
அன்புள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மஹலா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிற்கு தலைமை ஏற்று எழுச்சியோடு ஏற்றத்தோடு உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே, எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே, கோவை செழியன் அவர்களே, தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் அவர்களே, தேசிய அரசியல் ஆலோசனை குழுவினுடைய தலைவர் திரு சையது சாதிக் அலி அவர்களே, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் திரு காஜா மொஹிதீன் அவர்களே, மாநில முதன்மை துணைத் தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்களே, தேசிய செயலாளர் அப்துல் பாசித் அவர்களே, துணை செயலாளர் பாத்திமா முசஃபர் அவர்களே, மாநில பொருளாளர் ஷாஜஹான் அவர்களே, ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு அக்பர் அலி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தொழிலதிபர் அமீத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளை, செயல் வீரர்களை, தொண்டர்களை, அன்புக்குரிய தாய்மார்களை, சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஒரு சேர சந்தித்து உங்களிடத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். புலங்கார்ந்த உணர்வோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்று முன்தினம்தான் இதே தஞ்சை மண்டலத்திற்கு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்காக வந்தேன். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு, உங்கள் மாநாட்டுக்கு, மன்னிக்குவேன் நம்ம மாநாட்டுக்கு வர வச்சிருக்கிறார் நம்முடைய தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்கள். அவர் எப்போ அழைச்சாலும் நான் வந்துடுவேன். இது வரைக்கும் நான் மறுத்ததில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏதேனும் நிகழ்ச்சிக்கு, விழாவுக்கு, மாநாட்டுக்கு என்னிடத்தில் வந்து தேதி கேட்க வருவார். நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்? தொலைபேசிகளை அழைத்து உத்தரவிட்டால் நான் வந்து விடுவேனே என்று நான் சொல்வது உண்டு. இல்லை இல்லை,
நான் நேரடியாக வந்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஒரு 5-6 தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார். நான் உடனே சொல்வதுண்டு, எந்த தேதி என்று சொல்லுங்கள், இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க என்று நான் அவரிடத்தில் உரிமையோடு அதை உறுதி செய்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பயணங்களால் ஏற்படுகிற அலைச்சலை விட நீங்கள் தரக்கூடிய அன்புதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, ஊக்கத்தை, உற்சாகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராசிரியர்களுடைய அழைப்பை கட்டளையா ஏற்றுக்கொண்டு இங்கே நான் வந்திருக்கிறேன். பள்ளிவாசல்களை மையமாக வச்சு சமூக உதவிகள், சேவைகள், சீர்திருத்தங்கள் செய்கிற சமூக பணியாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கிற மஹல்லா ஜமாத் அமைப்புகள் இஸ்லாமிய பண்பாட்டில் மிக மிக முக்கியமானது, அடிப்படையானது. வழிகாட்டு தலங்கள் என்பவை தொழுகைகளுக்கான இடங்களாக மட்டுமில்லாமல் சமூக ஒற்றுமை, சமூக வளர்ச்சி, கல்வி ஆகியவற்றோடு தொடர்புடையதுன்னு மெய்ப்பிச்சுட்டு வரீங்க. அந்த வகையில் முன்மாதிரி மஹல்லா ஜமாத் விருதுகளை பெற்றுள்ள 30 பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க. உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம். இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோள் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர், கருணை ஜமால், கவிஞர் காமு ஷெரீப், இசைமுரசு நாகூர் அனிபா, அண்ணன் சாதிக் பாட்ஷா, ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்ற தோழர்களாக உடனிருந்தாங்க. இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை, சாதனைகளை, அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபிக்கு அரசு விடுமுறைன்னு அறிவித்தார். அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். காயிதே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி, காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு
கலைஞர் செஞ்சதையெல்லாம் பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அதனால தான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினப்போ எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னார். கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான், அதே வழிநடத்தத்தான் இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நேரத்தின் அருமையை கருதி இந்த 5 ஆண்டுகளில் இஸ்லாம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களில் சில முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 24 கோடி 56 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி தமிழ்நாட்டிலிருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக 31,625 பயனாளிகளுக்கு 207 கோடி ரூபாயில் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை ஸ்டாப் பண்ணிடுச்சு, நிறுத்திடுச்சு. அதனால இந்த ஆண்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கிற 1,01,159 முஸ்லிம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை தமிழ்நாடு அரசே வழங்கியிருக்கிறது. தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்காக இதுவரைக்கும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்கள் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்க்கை சூழலை பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நம்ம திராவிட மாடல் அரசு நாள்தோறும் சிந்திச்சு செயல்பட்டு வருது. நம்முடைய பேராசிரியர் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார், கேட்காமலேயே திட்டங்களை வாரி வழங்குறது தான் திராவிட மாடல். இப்போ இந்த மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கீங்க. நான் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பே நேற்றைக்கு இந்த மாநாட்டு தீர்மானங்களை மணிச்சுடர் பத்திரிகையில் படிச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் வரார், முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோரிக்கையிலும் வச்சிடணும். அன்பின் மிகுதியால அதிகமான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நீங்க கோரிக்கை வச்சா உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்துட்டு அறிவிப்புகளை வழங்காம நான் போக முடியுமா? அது ஆயிரக்கணக்கானரை இங்கே கூட்டி வச்சு இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் நானும் இந்த மாநாட்டில் 5 முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக, உங்களின் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும்
44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உலமாக்கல் நல வாரியத்தில் 15060 உலமாக்கள் இருக்காங்க. முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் சென்னை மற்றும் மதுரையில் வக்ஃப் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய 10 உருது மொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே? அண்ணா உங்களை தான் கேட்குறேன், மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. மீதி இருக்கும் கோரிக்கைகளும் படிப்படியாக ஆனால் உறுதியாக நிறைவேற்றப்படும். அதே போல நம்ம திராவிட மாடல் அரசோட நலத்திட்டங்களையும் பாராட்டி மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் தொடரணும்னு நம்பிக்கையோட நீங்க போட்ட தீர்மானங்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்க நம்பிக்கையை நிச்சயமா உறுதியா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை நான் இங்கே வழங்கிட விரும்புகிறேன். இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்தவரும் பரப்புரை செஞ்சா தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீண்டும் இந்த திமுகவுடைய ஆட்சி உறுதியாக உருவாகும். இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கேற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகளில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவர் பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்று காலில் விழுறது, இன்னொன்று கால்கள் வாரி விடுறது. அப்படிப்பட்டவர்
முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. 2019 குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதிமுகவோட ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிமேதாவைத்தனமா சட்டமன்றத்தில் பேசினாரு. அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு, மறுக்க முடியாது. 2020 அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம் மக்கள் போராடினப்போ தடியடி நடத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த நாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம், போராடணும். ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க. ஆனா 2021 நாம் ஆட்சிக்கு வந்த உடனே, நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்ப கூட அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல. பாஜகவுக்கு பயந்து தங்களுக்கு நேரம் ஒதுக்கலன்னு ஒரு பொய்யை சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க. ஒன்றிய அரசு இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பை வெளியிட்டப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு துணிச்சலா அறிவிச்சவன் தான் இதோ இங்க உங்க முன்னால பேசிட்டு இருக்கான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சிஏ சட்டம் மட்டுமா, முத்தாலாக் தடை சட்டத்தையும் அதிலையும் இரட்டை வேடம் போட்டது அதிமுக. அடுத்து சட்ட திருத்தம், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கடுமையாக போராடணும். பிரதமருக்கு நான் கடிதம் எழுதினேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். ஆனா அதிமுகவோட லட்சணம் என்ன தெரியுமா? எங்கே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாலும் தங்களுடைய டெல்லி எஜமானர்கள் கோபிச்சுப்பாங்களேன்னு நாம கொடுத்த கருப்பு பேஜை கூட போட்டுக்காம ஓடி ஒளிஞ்சாங்க. சட்டமன்றத்தில் இந்த நாடகம்னா, நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் 11 செகண்ட் தான் பேசினார். 11 செகண்ட். அதுலேயும் வக்ஃப் மசோதாவை நிராகரிக்கணும்னு முழுமையா திரும்ப பெறணும் வலியுறுத்தாம பாஜக அரசிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருந்தார். இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தங்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சோம்னு பச்சை பொய்ய பேசினார். இப்போ ஒரே மேடையில் இருக்கிற அந்த மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதி எண்ணத்தை நீங்க உணரணும். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் மறந்துடக்கூடாது. நான் அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைஞ்சா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களிடத்தை கேட்க வந்திருக்கிறேன்.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்க தயாராகுங்க. இங்கிருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீங்க. தாய்மார்களை பார்க்கிறேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆக இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யார் நம்மை காப்பார்கள், யார் நம்மை வளர்ப்பார்கள், யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள்னு எடுத்து சொல்லணும். நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம், உறுதியோடு சொல்வோம். தன்மானமிக்க தமிழ்நாடு தலைகுனியாது, ஒருபோதும் அடிபணியாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருது வழங்கும் நிகழ்வு